தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா எஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்துக்கு கமல்ஹாசன் அளித்த பதிலடியை தாங்க முடியாமல் பாஜகவினர் அவரது உரைக்கு கோனார் உரை தேடிக் கொண்டிருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜிஎன் பாளையத்தில் நடைபெற்ற குழந்தை முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பின்னர் பேட்டியளித்த திருமாவளவன், விவசாயிகளுக்கு எதிரான மத்திய அரசின் சட்டங்களை கண்டித்து பிப்ரவரி 22 நடைபெறும் பொது வேலை நிறுத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கும் என கூறினார். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் கார்ப்பரேட் ஆதரவானது என்றும் இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். அமெரிக்க அரசோடு இந்திய அரசு மேற்கொண்டுள்ள வர்த்தக ஒப்பந்தம் இந்திய மக்களுக்கு விரோதமானது. குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் விவசாய சங்கங்களின் தலைவர்கள் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். அந்த கோரிக்கைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நல்குகிறது, அதை வழிமொழிகிறது. இந்திய நாட்டு மக்களின் நலன்களை விட ஏகாதிபத்தியத்தின் நலன்கள், கார்ப்பரேட்டுகளின் நலன்கள் தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு முதன்மையானதாக இருக்கிறது என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது.